பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம். சென்னை கிண்டியில் 750 படுக்கை வசதிகளுடன் கூடிய குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். சென்னை கிண்டியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை வரப்போகுது. இந்த மருத்துவமனைக்கான கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஏற்கனவே சென்னை கிண்டி கிங் வளாகத்தில் கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை இயங்கி வருகிறது. முதியோருக்கான சிறப்பு மருத்துவமனையும் இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைகளுக்கு அருகிலே தான் 6.5 ஏக்கர் பரப்பளவுள்ள 417 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனையை கட்டுவதற்கு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 750 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையா இந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனையை கட்ட போறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்ன சிகிச்சைகளை கொடுக்கலாம், அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களை கண்டறிவதற்காக ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒன்றும் இதே வளாகத்தில் கட்டப்படும் அப்படின்னு அரசாங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன சிகிச்சைகள்லாம் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய காய்ச்சல், சளி, தலைவலி போன்ற பொதுவான மருத்துவ சிகிச்சை இந்த மருத்துவமனையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நுரையீரல், இருதயம், சிறுநீரகம் போன்ற பல துறைகள், எண்டோஸ்கோபி அப்படின்னு 19 துறைகளை உள்ளடக்கிய சிகிச்சைகள் இந்த மருத்துவமனையில் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் போன்ற அதிநவீன ஸ்கேன் வசதிகளை உள்ளடக்கிய ஒரு மருத்துவமனையாக இந்த கிண்டியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே சென்னையில் எழும்பூரில் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு தனியாக தமிழ்நாடு அரசு ஒரு மருத்துவமனையை இயக்கிட்டு வராங்க. நிறைய பேர் குழந்தைகளுக்கு ஏதேனும் சிகிச்சை தேவை அப்படின்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எழும்பூருக்கு வந்து குழந்தைகளுக்கான சிகிச்சையை பெறுவது வழக்கம். ஆனால் அங்கே கூட்டம் அதிகரிக்கிற காரணத்தினால இப்போ சென்னையிலேயே 2வதாக குழந்தைகளுக்காகவே ஒரு மருத்துவமனை கட்டப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஜனவரி 27 இன்றைக்கு இந்த மருத்துவமனை கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய சூழலில் 18 மாதங்களில் இந்த மருத்துவமனை கட்டுமான பணி முடிந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம்.